பிள்ளைகளை பிடிக்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். தலைச்சீர் சபையில் தலைச்சீர் ஆவதற்கு பிள்ளைகளை பிடிக்கிற வேலை செய்கிறாங்க. கடைசியில் திருப்பதி மொழியில் அதை பற்றி அவங்க பேசுவார்கள். தந்தை அவர்களையும் அவருடைய டீக்கன் அவன் 27ஆம் தேதி இவர்பட்ட போனாங்க. சிம்மன் டீக்கன் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் இந்த திருப்பதியில் பெரும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்று திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு ஆகிய இன்று ஆண்டவருடைய திருவருகைக்கு நம்மை தயாரிக்க கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு சிறந்த திருப்பதியாகவும் இருக்க நாம் அனைவரும் ஒன்றாக ஜெபிப்போம். முன்னுரை. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆம், இன்றைய நாள் நமது திருச்சபையின் மகிழ்ச்சியின் நாள். திருமணம் என்னும் திருமருட்சாதனத்தால் இறை திருச்சபையில் ஒரு குடும்பமாக அந்தோணி சேசுராஜா லின்சி இணைகின்ற இந்த இனிய நாளில் அனைத்து புனிதரும் வானதூதரும் இறை அடியார்களும் இடைவிடாது இறைவனுக்கு புகழ் பாடிக்கொண்டு இருக்கின்றனர். அருமையான இவ்வேளையில் இறை ஆசிரை நிறைவாக பெற்று தருகின்ற இறை தந்தைகளோடு இங்கு வந்திருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக மன மகிழ்வோடு வரவேற்கின்றேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் அழகாக செய்கின்றார் என்பதற்கேற்ப கடவுளின் அன்பான அழகான செயலால் திருவாளர் அடைக்கலம் ஜோசப், திருமதி சவரி அம்மாள் இவர்களின் அன்பு மகன் அந்தோணி சேசுராஜாவும், திருவாளர் மகிமேதாஸ், திருமதி ஆரோக்கிய மேரி இவர்களின் அன்பு மகள் லின்சியும் தங்களது திருமண உடன்படிக்கையை இறைமக்கள் முன்னிலையில் தங்களது முழுமன நிறைவோடு இறைவனுக்கு அளித்து புதிய குடும்ப வாழ்வை தொடங்க இருக்கும் இவர்களுக்கு வேண்டிய அனைத்து இறையாசியும் எல்லா நற்செல்வமும் பெற்று இம்மன்னகமும் விண்ணகமும் அகமகிழ்ச்சியை காண தாயும் தந்தையுமான இறைவனிடம் இவர்களுக்காக அனைவரும் ஒரு மன கருத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்னும் திருப்பாடல் வரிகளை கண்டு வியந்து முழு மனநிறை மகிழ்வோடு இறை முன்னிலையில் நிற்கின்ற மணமக்கள் ராஜா லின்சி ஆண்டவரது நற்செயல்களை வாழ்நாள் முழுவதும் கண்டு மகிழ்ந்து நிறை இறை ஆசியுடன் தொடர்ந்து தங்களது வாழ்வு பயணத்தை பயணிக்க நாம் அனைவரும் இணைந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சேசுராஜா லின்சி, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியின் நாள் இந்த வருஷத்துல ஒரு முறை தான். அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் என்ற அருட்சாதனத்தை நிறைவேற்ற ஒரு அற்புதமான நாள். இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்ற மனநிலையோடு இந்த அருட்சாதனத்திற்கு நம்மை தயாரிக்கிறோம்.
எல்லாம் உள்ள இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆண்டவரை கொடுக்கும் கல்யாண புனிதமரியாதை, வானவந்த கருணைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Yeah.
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 முதல் 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 2 மற்றும் 25 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியாரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவிடம் ஒன்று திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு
தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொஞ்சம் ஒரே இடத்துல நில்லுங்க, இடம் மாறிலாம் போகாதீங்க உங்களுக்கு, சரிங்களா? ஆண்டனி ஜேசுராஜா லின்சி, இன்று இது உங்களுடைய நாள். முதல் வாசகத்தில் கேட்டோம், மனிதனை எப்படி படைத்தார் சொல்லுங்க. ஜேசு ராஜா மனிதனை எப்படி படைத்தார்? மண்ணை எடுத்து என்ன பண்ணார்? அவருடைய சுவாசத்தை, காற்றை ஊதினார். எனவே மண்ணுக்கு ஏற்ற இயல்பும் மனிதனுக்கு இருக்கிறது. இரண்டாவது, கடவுளுக்கு ஏற்ற இயல்பும் மனிதனுக்கு இருக்கிறது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை இந்த தியாகியாகலாம். எனவே கடவுள் இந்த திருமணத்தின் வழியாக உங்கள்கிட்ட பேசிக் அடிப்படையில் 2 இயல்புகளை கொடுத்திருக்கிறார். மண்ணை சார்ந்த இயல்பு, அல்லது இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா ஊனியல்பு. இன்னொன்று கடவுளுக்குரிய இயல்பு, இல்லாட்டினா இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா ஆவிக்குரிய இயல்பு. எனவே ஊனியல்பையும் கடவுள் கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய இயல்பையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். இதுல கடவுள் இந்த விளையாட்டை விளையாடுறாரு. ஆண்டனி ஜேசுராஜா லின்சி, நீங்க ஊனியல்புல வாழ போறீங்களா, அல்லது உங்களுடைய திருமண வாழ்வுல ஆவிக்குரிய வாழ்வுக்கு நீங்க போக போறீங்களா? இதுதான் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. கடவுள் விரும்புவது நீங்கள் ஆவிக்குரிய இயல்போடு இருக்க வேண்டும். அப்ப இந்த திருமணத்திலே நீங்க 2 பேரும், உங்களுக்கு தெரியும், 2 பேரும் மண்ணை சார்ந்த இயல்பும் இருக்கிறது, விண்ணை சார்ந்த இயல்பும் இருக்கிறது. இந்த இயல்பை வைத்துக் கொண்டு விண்ணை நோக்கிய பயணம் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். இந்த திருமணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், பல இதை சொல்ல உங்கள்கிட்ட நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒண்ணு சொல்றேன், லிசனிங். ஞாபகம் வச்சுங்க, திருமணத்தில் திருப்பலியில என்ன பிரசங்கம் வச்சார்னா என்ன சொல்லணும்? லிசனிங், கேட்கணும். ஆர்ட் ஆஃப் லிசனிங். கேட்பது என்பது ஒரு கலை. இந்த வார்த்தை லத்தீன் மூல சொல்லிலிருந்து வருகிறது. இந்த லிசன், ஔதீரே, ஓப் ஔதீரே என்பது மூலச்சொல். இந்த ஓப் ஔதீரே இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான, இந்த வார்த்தையில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஓப் ஔதீரே லிசனிங்குக்கும் அதே வார்த்தை தான், ஒபீடியன்ஸுக்கும் அதே வார்த்தை தான். எனவே ஒரே மூலச்சொல் 2 அர்த்தங்களை கொடுக்கிறது. ஒன்று லிசனிங், இன்னொன்று ஒபீடியன்ஸ். எனவே யாரு லிசன் பண்ண முடியும்? யாரு ஒபீடியன்டார், கீழ்ப்படிவுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் தான். அப்ப விண்ணுக்குரிய இயல்பு வரணும்னா, ஆண்டனி ஜேசுராஜா பேசுறப்ப லின்சி நீங்க கேட்கணும்.
அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்கணும். லின்சி பேசுறப்ப ஆண்டனி ஜேசுராஜா நீங்க அமைதியா இருந்து கேட்கணும். நீங்க அந்த வார்த்தையை பாருங்க, லிசன் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் வேற மாதிரி போட்டீங்கன்னா சைலண்ட் வரும். எனவே யாரு கேட்க முடியும், யார் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்களால கேட்க முடியும். இல்ல ஆண்டனி ஜேசுராஜ் கத்துறப்ப லின்சி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருந்தா அதை யாரு கேட்பா? அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. எனவே ஞாபகத்தில் வச்சுங்க, கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணுங்க. இன்னைக்கு பிரச்சனை, இந்த உலகத்துல பிரச்சனை, நாடுகளிலேயே பிரச்சனை, சமூகத்திலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை. என்ன காரணம்னா கேட்கின்ற பக்குவம் இல்லை. கணவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாப்ல, மனைவி அடுப்பங்கரையில் இருந்துகிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பையன் மட்டும் ரெண்டு பேரையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். என்னப்பா பேசுறீங்க, என்னம்மா பேசுறீங்க? எனவே கேட்க வேண்டும், இரண்டு பேரும் கேட்க வேண்டும். ஒருவர் பேசுகின்ற போது மற்றவர் கூர்ந்து கேட்க வேண்டும். அந்த காலத்துல 2 in 1 இருந்தது தெரியுமா? 2 in 1 ரேடியோவும் இருக்கும், டேப் ரெக்கார்டரும் இருக்கும். ரேடியோ போடுறப்ப எதை ஆஃப் பண்ணணும்? டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணணும். டேப் ரெக்கார்டர் போடுறப்ப எதை ஆஃப் பண்ணணும்? ரேடியோ ஆஃப் பண்ணணும். ரேடியோ மாதிரி ஆண்டனி ஜேசுராஜா பேசுறப்ப லின்சி நீங்க டேப் ரெக்கார்டர் மாதிரி அமைதியா அவற்றை கேட்கணும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத கேட்கணும். டேப் ரெக்கார்டர் மாதிரி லின்சி பேசுனா ஆண்டனி ஜேசுராஜா நீங்க ரேடியோ மாதிரி அமைதியா இருந்து கேட்கணும். இல்ல நான் டேப் ரெக்கார்டரையும் கேட்கணும், ஒரே டைம்ல ரேடியோவையும் கேட்கணும்னா என்ன ஆயிடும்? அடுத்த நாள் காலையில் அது பழுது கடை தான் போகும், ரிப்பேரிங் ஷாப். எனவே நீங்க கேட்க வேண்டும். நம்முடைய கடவுள் எப்பேற்பட்ட கடவுள்? கேட்கின்ற கடவுள், செவி சாய்க்கின்ற கடவுள். நம்ம ரொம்ப பேருக்கு செவி இருக்கு, ஆனா செவி சாய்க்கிறோமான்றதுதான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு செவி சாய்க்கிற பண்பு மிக குறைந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பிரச்சனை. ஒருத்தவங்க பேசிக்காம அவங்க அப்படியே மனசுல வச்சு அடக்கி வச்சுக்கிட்டு அதுதான் பிரச்சனை. நம்முடைய கடவுள் கேட்கின்ற கடவுள். எகிப்திலே இஸ்ராயல் மக்களுடைய அழுகுரலை கேட்ட கடவுள், அவருடைய அழுகுரலுக்கு செவிசாய்த்த கடவுள், அவர்களை அந்த அடிமைத்தனையிலிருந்து மீட்ட கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை வழிபடுகின்ற அந்த ஹோலி ஃபேமிலி, ஹோலி ஃபேமிலி யார் யார் ஹோலி ஃபேமிலியில் இருந்தா? திருக்குடும்பம் யார் யார்? லின்சி, மரியா, ஆண்டனி ஜேசுராஜா, யோசேப்பு, மூணாவது இயேசு. 3 பேரும் கடவுளுடைய சொன்னதை கேட்டாங்க. அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று கடவுள் என்ன சொன்னாரோ அதனை ஏற்றுக்கொண்டார். கேட்டுக்கொண்டார். அன்னை மரியாள் கேட்டார். காவல் தூதர் வழியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே சரணாகதியாக்கினார். யோசேப்பு கேட்டார். கனவிலே வானதூதர் அவரிடம் பேசிய போது கடவுள் பேசுகின்ற அந்த விதத்தை கேட்டார். கனவிலே அவருக்கு சொல்லப்பட்டது கடவுளுடைய திருவுளம். அந்த திருவுளத்தை கேட்டார், செவிசாய்த்தார், அதன்படி நடந்தார், கீழ்ப்படிந்தார்.
இயேசு, குழந்தை இயேசு, லூக்கா 2:51 வாசிக்கிறோம். இயேசு, குழந்தை இயேசு, சிறுவனாக இருந்த இயேசு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார். எனவே கடவுளுடைய வார்த்தையை பெற்றோர் வழியாகவும் கடவுள் வழியாகவும் கேட்டார், அதன்படி செயல்பட்டார். நீங்களும் கடவுள் சொல்வதை கேட்க வேண்டும். கடவுள் சொல்றதை எப்படி கேட்கறது? தினமும் குடும்ப ஜெபம் செய்யணும். லின்சி, நீங்க தான் குடும்ப தலைவி. லின்சி, நீங்க ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் சொல்ல வேண்டும். கடவுளிடம் நீங்கள் பேச வேண்டும். இறைவார்த்தையை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பாடலை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும். எனவே கடவுள் என்ன சொல்ல வருகிறார்? இறைவார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். கடவுள்கிட்ட பேசிட்ட பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? லின்சி, ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் நீங்க அவரோட நல்லா பேசணும். அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் என்ன சொல்லணும்? பேசணும். 2 பேரும் மனம் விட்டு பேசணும். அன்னைக்கு என்ன நிகழ்ந்தது? லின்சி, அந்த நேரத்தில் மாமனார் மாமியாரை குறை சொல்ற நேரம் இல்லை. அந்த டைம் உங்க உறவை நன்றாக எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நேரம். இதுல மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய உறவு உன்னதமான உறவு. உங்களுடைய உறவுக்கு யாராவது பங்கம் விளைவித்தால் அவர்களை உடனே எங்கள் உறவுக்கு நடுவிலே நீங்கள் எதையும் கொண்டு வராதீர்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் கணவன் மனைவியை போல ஒரு உன்னதமான கடவுள் அங்கீகரித்த ஒரு உறவு எதுவுமே இல்லை. எனவே உங்களுக்குள்ளே தகராறு ஏற்படுகின்ற அளவிற்கு யாராவது இடையூறு செய்தால் அவர்களுக்கு கட்டென்று நறுக்கென்று நீங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள். அதே போல ஒரு வீட்டில் பெரியவங்க இருந்தா அவர்களை மதிக்க வேண்டும். நீங்க இப்ப குடும்ப வாழ்க்கையில ஒரு தோட்டத்துல சின்ன செடி, நீங்க 2 பேரும் அந்த செடியை காப்பாற்றுவதற்கு அந்த தோட்டத்துல மரங்கள், பெரிய வளர்ந்த மரங்கள் இருக்கும், பெரிய செடிகள் இருக்கும். அவைகளெல்லாம் உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றவர்கள், உங்களை வாழ வைக்கின்றவர்கள். எனவே அவர்களை நீங்கள் மனம் கோணாமல் மதித்து வாழ வேண்டும். இனிமே மறப்பீங்களா? 50 வருஷம் உங்களுக்கு கோல்டன் ஜூபிலி நடக்கும் போது கூட பிரசங்கம் வச்சாரு. அருள் செல்வன் ஒரு ஃபாதர் பிரசங்கம் வச்சாரு. என்ன பிரசங்கம் வச்சாரு? கேட்கிறது. 50 வருஷம் ஆன பிற்பாடு கூட நீங்க சொல்லுவீங்க, அந்த ஃபாதர் சொன்னாரு, ஆனா நான் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை அப்படின்றது இருக்கக்கூடாது. 2 பேரும் கேட்டீங்கன்னா, ஒருத்தவர் பேசுறப்ப இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா, வாழ்க்கை விண்ணக வாழ்க்கை தான். விண்ணக வாழ்க்கை மோட்சம்தான். அதுக்கப்புறம் நீங்க படிப்படியா இந்த லிசனிங், இந்த கேட்கின்ற செவித்திறன் இருக்கின்ற போது மற்ற எல்லாமே உங்களுக்கு சேரும். எனவே அந்தனி ஜேசுராஜா, லின்சி, உங்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். நீங்கள் கடவுளுடைய அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள்
பெற்றோர்களும் சாட்சிகள், பையனுக்கு ஒரு சாட்சி, பொண்ணுக்கு ஒரு சாட்சி, அவங்க தான் கையெழுத்து போடணும். அப்புறம் அப்பா அம்மா சாட்சி, இந்த பக்கமும் அதே போல அப்பா அம்மா சாட்சி. இப்பொழுது ஜேசு ராஜா லின்சி அவர்கள் திருமணம் என்ற அருட்சாதனத்தை பெற இருக்கிறார்கள். அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திடுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீந்த நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். அன்பார்ந்த ஆண்டனி ஜேசு ராஜா, லின்சி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்துதலும் இன்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராய் இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்களும் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஆண்டனி ஜேசு ராஜா எனும் நான் லின்சி எனும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். லின்சி என்னும் நான் ஆண்டனி ஜேசு ராஜா என்னும் உன்னை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் ஆண்டனி ஜேசு ராஜா மற்றும் லின்சி இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பெண் 10 அது லின்சி என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அணிந்து கொள்ளும். ஆண்டனி ஜேசுராஜா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மணமக்கள் ஆண்டனி ஜேசுராஜா லின்சி அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்துக்காக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்பதற்கேற்ப திருச்சபையின் உரிமை சொத்தாகிய திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவரத்தார் அனைவரும் இறை உரிமை பேற்றில் இறை மக்களும் பங்கு பெற நல்வழி காட்ட தேவையான அனைத்து ஆசீரும் வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார் என்ற இறைவார்த்திற்கேற்ப இன்றைய நாளில் தங்களது திருமண உடன்படிக்கையை ராஜா லின்சி அவர்கள் முன்னிலையில் கூறியது போல் ஒருவருக்கொருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் புரிந்து கொண்டு இன்று மகிழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நின்று மன மகிழ்ச்சியோடு வாழ தேவையான அனைத்தையும் தூய ஆவியின் அருள்கொடைகளையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்னும் திருப்பாடல் வரிகளுக்கேற்ப மணமக்களின் பெற்றோர் திருவாளர் அடைக்கலம் ஜோசப், திருமதி சவரி அம்மாள், திருவாளர் மகிமைதாஸ், திருமதி ஆரோக்கிய மயிரி தங்களது பிள்ளைகளின் மகிழ்ச்சியை இன்று காணுவது போல் தொடர்ந்து இவர்களின் வழிமரபுகளின் காண தேவையான நல்ல உடல் உள்ள பலத்தை தந்து ஆசைக்கின்ற அனைத்தையும் கொடுக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளிடமிருந்து நாம் நிறைவான அருளை பெறுகிறோம் என்ற மனநிலையில் தாங்கள் பெற்ற இறை அருளை மணமக்களுக்கு தர வந்துள்ள அனைவரும் மென்மேலும் உமது ஆசிரியரை சுவைக்கக்கூடிய எல்லா வரங்களையும் அனைவருக்கும் கொடுக்க இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார் என்ற இறைவார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க நீர் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து இறை மீட்பின் செய்தியை இம்மணமக்களுக்கு கொடுத்து இறை ஆசிரை நிறைவாக பெற்று தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை பணியாளர்களும் தங்களது பணியில் நிறை மகிழ்ச்சிக்கான அனைத்து சிறந்த வழிகாட்டுதலையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீ ஏற்று இந்த தம்பதியர்களையும் வந்திருக்கிற அனைவரையும் நீ ஆசீர்வதித்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்போது தம்பதியர்கள் இந்த குத்து விளக்கு ஏற்றும்படியாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உலகின் ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுகின்றவர்கள் இந்த ஒளியை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற உணர்வோடு
கொத்திய விளக்கு கொத்தும்படியாக அழைக்கிறோம். இந்த நேரத்தில் காணிக்கை எடுக்கப்படும், காணிக்கை பாடலும் பாடப்படும். நம் வாழ்வில் திருமணம் என்பது இரு மனங்கள் இணைவது. இன்று இந்த இரு மனங்கள் இணைந்த இந்த தருணத்தில் முதல் திரியை ஏற்ற எங்கள் பாசமுள்ள பங்கு தந்தை ஜேம்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்ற அருட்பணியை அந்தோணி பிரவீன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரியை ஏற்ற அருட்பணி அருள் செல்வம் அவர்களை அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்ற சகோதரி சிஸ்டர் சவேரா அவர்களை அழைக்கின்றோம். ஐந்தாம் திரியை ஏற்ற இன்று திருமணம் என்ற அரசாங்கத்தால் இணைக்கப்பட்டுள்ள மணமக்கள் அந்தோணி சேசுராஜா, லின்சி இவர்களையும் ஒளியேற்ற அழைக்கின்றோம். என்னை முழுவதும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் எங்களுக்கு தயவாய் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லக்கரிய முறையில் நீ விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை என்றுமே வளர செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி என்றுமே பாடுவதாவது. Amen.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குவை பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்ய உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகி எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராய் ஜார்ஜ் ஆந்தோனி சாம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி உன் திருமுன்னைக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் நின்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தம்பதியர்கள் முழந்தாளிடவும் மற்றவர்கள் அனைவரும் குருக்கள் இப்பொழுது சிறப்பாக தம்பதியர்களுக்காக திருமண ஆசீர்வாதத்தை வழங்க போறாங்க. இப்பீடத்தின் முன் திருமணம் புரியும் மணமக்கள் கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு ஒருவர் மற்றவர்களோடு கொள்ளும் அன்பினால் இணைக்கப் பெற வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுவோம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் உம் மக்களோடு நீ செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஓர் அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைப்பொருள் விளங்கச் செய்வீர். இப்பொழுது அனைவரும் உங்களுடைய வலது கரத்தை தம்பதியர்கள் மீட்டி ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கவும். ஏசு ராஜா, லின்சி, உமடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்திருளும். நீ அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பில் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. உம் அடியார் இயேசுராஜ் மீது உமது ஆட்சியரை நிறைவாக பொழிந்தருளும். அதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய அன்பினால் அதை அணி செய்வார்களாக. உம் அடியார்கள் இவர்கள் மீது உமது விண்ணக ஆட்சியரை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கை உள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக.
தூயவரான தந்தையே, உன் திருமன் மணவாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகின்றார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. முதன்முறையாக ஜேசு ராஜா லின்சி அவர்கள் மணமக்களாக சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலில் அவர்கள் தங்களுடைய முதல் சமாதானத்தை மணமக்களாக பகிர்ந்து கொள்வார்கள். அதனை தொடர்ந்து நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
சில முக்கியமான அறிவிப்புகள். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நம் உள்ளங்களை தயாரிக்கும் வண்ணம் 18ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு சிறு தியானம் ஆரம்பித்து மாலை திருப்பலியோடு முடிபெறும். அனைவருக்கும் நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்யக்கூடிய வாய்ப்பு. குருக்கள் அநேக பேர் இருப்பார்கள். இந்த நாளை பயன்படுத்தி கிறிஸ்துமஸுக்காக உங்களை தயாரிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துமஸ் அன்று இரவு 24ஆம் தேதி இரவு அன்று அனைவருக்கும் கேக் காஃபி கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ளும்படி ஒரு 42 கிலோ கேக் தேவைப்படுகிறது. ஏறக்குறைய 1000 பேருக்கு. இதுவரைக்கும் 5 கிலோ தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் இன்னொரு 37 கிலோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் அது பெரிய உதவியாகவே இருக்கும். குடில் ஜோடிப்பதற்கு 10,000 ரூபாயும் ஜோடனைக்கு டெக்கரேஷனுக்கு 5,000 ரூபாயும் தேவைப்படுகின்றது. 16ஆம் தேதி அன்று, அதாவது வியாழக்கிழமை காலையில் திருப்பலி இருக்காது. மாலை 6 மணிக்கு கூட்டு திருப்பலி நடைபெறும். அன்று பங்கு தந்தை உடைய 50வது குருத்துவ ஆண்டு விழா ஆரம்பம். எனவே மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த அன்போடு அழைக்கின்றோம். 2022க்குரிய அருள்வாக்கு வழிபாட்டு நூல் வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு புத்தகத்துக்கு ரூபாய் 130 தேவைப்படுகின்றவர்கள் வாங்கிக் கொள்ளலாம்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்பதற்கேற்ப இறைவனின் அளப்பெரிய அன்பை நினைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, உமது வழியை கற்பியும். எங்கு நான் அதிகம் தேவைப்படுகின்றேனோ அங்கு நான் அனுப்பப்படுகிறேன் என்ற நிலையில் இறை வழியை பின்பற்றி மூவொரு இறைவனின் நிறை ஆசீரை மணமக்கள் ராஜா லின்சி வழங்கி மகிழ்வித்த அன்புடன் அழைக்கின்றோம். அருட்தந்தைகளுக்கு நன்றியையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா விதத்திலும் தங்களது உடனிருப்பை தந்து திருமண நிகழ்வில் நல்ல ஆலோசனையும் கொடுத்து மணமக்கள் வீட்டாரை மகிழ்வித்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்பணி ஏடி ஜேம்ஸ் அவர்களுக்கு எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. அடுத்தபடியாக எங்கள் அழைப்பினை ஏற்று அருட்பணி ஏ பிரவீன் அந்தோணிராஜ் விஸ்டம் டவுன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அருட்பணி அருள் செல்வம் புழல் பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக எங்களின் அருட் சகோதரி சவேரா எஃப்எஸ்டி சபை அவர்களுக்கும் மற்றும் எங்களது அருட் சகோதரர் சீமன் அவர்களுக்கும் நன்றி. இறையாசீரை நிறைவாக பெற்று தந்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இறைவனின் சீடத்திகளாகிய அருட்கன்னியர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் இருக்கிறோம் என்று உறவின் பகிர்வில் பகிர்ந்து கொண்டு மணமக்களுக்கு இறையாசீரை பெற்று தந்த உறவினர்கள், நண்பர்கள், வழிகாட்டிகள் மற்றும் அனைத்து உதவிகளையும் செய்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை விருந்து மூலம் இறையாசிரை பெற்று தந்த அனைவரும் நமக்கென்ற தயார் நிலையில் இருக்கும் அறுசுவை விருந்தில் பங்கேற்று மணமக்கள் சிறந்த குடும்பமாக வாழ்வாங்கு வாழ மீண்டும் வாழ்த்தி ஒருவருக்கு ஒருவர் ஜெப உறவில் தொடர்வோம். நன்றி, நன்றி, நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்து அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்குவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் கூடிக்கொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று
அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் நீங்கள் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வோடு வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. மன்னிக்கவும், எங்கள் திருமண விழாவிற்கு மகிழ்விக்க நல்லபடியாக பாடல் பாடிய பாடல் குழுவிற்கு நன்றி. பாடல் குழு சார்பாக தலைவி திருமதி ரெஜினா மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதேபோல் எங்களுடைய திருமண விழாவில் நல்லபடியாக ஜோடித்து கொடுத்த இளையோர் அமைப்பினருக்கு நன்றி. இளையோர் அமைப்பினர் சார்பாக தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வாழ்க தம்பதி